ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸி அண்ட் ஸ்பைஸியாக சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இந்த சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு நான் 1/2 kg அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேங்க. இது கூடவே 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 1 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் எடுத்து ரெடியாக வச்சுக்கிறேன். இதோட தாளிப்புக்கு 1 ஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு, 2 துண்டு பட்டை, அன்னாசிப்பூ, ஸ்டார் ஆனிஸ் அண்ட் பிரியாணி இலை 2, ஏலக்காய் 2 எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நம்ம தாளிப்புக்கு எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாங்க. இது கூட சின்னதாக நறுக்குன 2 பச்சை மிளகாய் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கி விட்டுருக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேங்க. நம்ம கடாயில் சேர்த்த வெங்காயம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க 2 தக்காளியை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை கடாயில் சேர்த்துக்கலாம். நம்ம கடாயில் சேர்த்த சிக்கன் அந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் குழம்பு மசாலா சேர்த்துக்கிறேங்க. நம்ம சேர்த்துருக்க மசாலா சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இதில் நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நான் கிரேவியாக வைக்கிறதுனால இதில் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துருக்கீங்க. உங்களுக்கு குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு வேணும்னா நீங்கள் நிறையா சேர்த்துக்கலாம். இப்போ இதில் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவியை மூடி போட்டு மூடிட்டு ஒரு 20 minutes to 30 minutes கொதிக்க விட்டதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை தூவி இறக்குனா ரொம்பவே ஸ்பைசி அண்ட் டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி. சிக்கன் கிரேவியை சாதத்தில் போட்டு பெரட்டி சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு ஏதாவது நியூ ரெசிபிஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி ஈஸி ரெசிபிஸ்க்கு நம்ம அன்புடன் அமிர்தா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.